செயல்களில் வருகையாளர்கள் அனைவரும் அமர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த முழு ஒத்துழைப்பையும் அளித்து இந்த கூட்டமாக அமையுள்ளது. இந்த கூட்டத்தை அனைவரும் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடத்தி தரவும், வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலை எந்த வழிகளில் கையாள்வது என்று கருத்துக்கள் ஒத்துழைப்பு தந்து கூட்டத்தை சிறப்புடன் நடத்த அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் பணிக்குளத்தில் உள்ள அனைவரோடும் பணிக்குளம் இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள் மிகவும் சிறப்பாக இங்கு அதிகமாக வந்துள்ளார்கள். இன்னும் வரவே பொதுநல சிந்தனையோடு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العليم. அனுபவம் வாய்ந்த பெரியவர்களையும் பல சிந்தனையாளர்களையும் வருக வருக என வரவேற்று சென்னை கிருஷ்ணன் கல்லூரியைச் சேர்ந்த அப்துல் பாசித் அல் புகாரி அவர்கள் சமுதாய ஒற்றுமை சம்பந்தமாக சிறிது நேரம் நமக்கு உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. على சத்தமா சொல்லுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வூருடைய ஜமாத்தார்களே, முக்கியஸ்தர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அவனுடைய அரவணைப்பும் எனக்கும் உங்களுக்கும் இவ்வூரிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் இவ்வுலகத்திலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் உரித்தாகட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறார். இஸ்லாமிலே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். நம்மிலே பல பேர் பிறக்கும் பொழுதே முஸ்லிம்கள், சில பேர் இருக்கலாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள். ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه الباطل. அல்லாஹ் ஒருவன்தான் வணங்க தகுதியானவன், அவனை தவிர வணங்கப்படுகிற அழைக்கப்படுகிற மற்ற அனைத்தும் பொய்யானவை என்பதை பிரித்தறிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் நம் இடத்திலே இருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய மதிப்பு என்ன தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ மற்ற மதங்களில் வாழ்பவர்கள் எப்படி உலகத்திலே வாழ்கிறார்களோ அதுபோல நாமும் ஒரு மதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இவ்வுலகத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாமை தவிர நீங்கள் எந்த மதத்தில், எந்த கோட்பாட்டில், எந்த வழிமுறையில், எந்த வாழ்க்கை கதையில் இருந்தாலும் அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். படைத்த கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளில் ஒருவராக அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவார். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இந்த இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். படைத்த ரப்புல் ஆலமீன் இஸ்லாமை தன்னுடைய மார்க்கமாக அங்கீகரித்துக் கொண்டார். அதிலே நம்மை பிறக்க வைத்திருக்கிறார் அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இவ்வுலகத்தை பொறுத்தவரை இந்த உலகத்துடைய அமைப்பில் உலகத்திலே வாழக்கூடிய மக்களில் மிக அதிகமான மக்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை அந்த நபியை கடவுளாக எடுத்துக்கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இவ்வுலகத்திலே அதிகமான மக்கள் தொகையாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஒன்று தெரியுமா? உலகத்திலே அதிகமான மக்களாக இருந்தாலும், உலகத்திலே கணிசமான எண்ணிக்கையாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தின் நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த சமுதாயத்துடைய இழிவு நிலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் தாக்கப்படுகிறார், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, எங்கு பார்த்தாலும் ஒரு முஸ்லிம் ஒரு அடிமையை விட கேவலமாக நடத்தப்படுகிறார். காவல் நிலையங்களிலே முஸ்லிம்களுடைய நிலை என்ன? அரசியல் களங்களிலே ஒரு முஸ்லிமுடைய நிலை என்ன? விமான நிலையங்களிலே ஒரு முஸ்லிமை எப்படி சோதிக்கிறார்கள்? இந்த முஸ்லிம் எப்படி ஒரு மன்றத்தில் நடத்தப்படுகிறார் என்ற ஒரு கணிப்பை எடுத்து பாருங்கள். ஒரு மிருகத்தை விட, ஒரு மிருகத்தை இந்த மனிதர்கள் மதிப்பதை விட இந்த சமூகத்தில்
நாட்டில் ஒரு முஸ்லிம் நடத்தப்படுகிறாரே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு சகோதரர்களே, அரசியலே இடமில்லை என்று சொல்லலாம், ஆட்சியிலே இடமில்லை என்று சொல்லலாம், உலகத்திலே முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லை என்று சொல்லலாம், கல்வியிலே முன்னேறவில்லை என்று சொல்லலாம், ஒழுக்கத்தில் முன்னேறவில்லை என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான காரணம் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இயக்துலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் அந்த உதவியை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளிக்க வேண்டும் என்று நாடினால், அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை அளிக்க வேண்டும் என்று நாடினால் உங்களால் யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால், அல்லாஹ் உங்களின் மதிப்பை குறைக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும்? யாரால் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க முடியும்? யாரால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும்? யார் கேவலப்படுத்தியது? யார் கேவலப்படுத்தியது? யார் முஸ்லிம்களை இழிவுபடுத்தியது? யார் முஸ்லிம்களுக்கு எதிராக இவ்வுலக சக்தியை கேட்டு வைத்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் நாட்டம் இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியுமா? அவன் பார்வை இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் எப்போது முஸ்லிமாக வாழ மறுக்கிறாரோ, ஒரு முஸ்லிம் சமூகம் எப்போது முஸ்லிம் சமூகமாக வாழ மறுக்கிறதோ அப்போது அச்சமூகத்திற்கு அல்லாஹ் இழிவை கொடுப்பான், அல்லாஹ் கேவலத்தை கொடுப்பான், அவர்களை அல்லாஹ் பிரித்து விடுவான். இந்த மன்றத்திலே எனக்கு சகோதரர்கள் கொடுத்த தலைப்பு சமூக ஒற்றுமை. முஸ்லிம்களிடத்திலே ஒற்றுமையின் நிலைமை எப்படி இருக்கிறது என்ற ஒரு நிலையை எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார், எப்போது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலுக்கும் இந்த சமூகம் கட்டுப்பட மறுக்குமோ அப்போது அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்து அவர்களை சோதிப்பார். அதிலே ஒரு சோதனை, அதிலே அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அவர்களை பல கூட்டங்களாக அல்லாஹ் பிரித்து விடுவான், பல இயக்கங்களாக அல்லாஹ் பிரித்து விடுவான், பல கோத்திரங்களாக அல்லாஹ் பிரித்து விடுவான். இன்று பாருங்கள் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஒரே பள்ளியிலே சொல்கிறார்கள், ஒரே பள்ளியிலே ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஒரே இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், ஒரே தூதரை நபியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமை இருக்கிறதா? இச்சமூகத்திலே முஸ்லிம்களிடத்திலே ஒற்றுமை என்னும் நிலைப்பாடு இருக்கிறதா? ஒரு முஸ்லிமை பகைக்கிறான், ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தை ஓட்டுகிறான், ஒரு முஸ்லிமை காயப்படுத்துகிறான், ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்துகிறான். இன்று இச்சமூகத்திலே முஸ்லிம்களின் எதிரி யார் தெரியுமா? இவ்வுலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்களே, இந்த உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய எதிரி, ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய எதிரி கிறிஸ்துவரோ அல்லது பாசிசவாதிகளோ அல்லது இந்துத்துவவாதிகளோ கிடையாது. இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிமின் இச்சமூகத்தின் நிலைமையின் மிகப்பெரிய எதிரி ஒரு முஸ்லிம் தான். எப்படிப்பட்ட நிலைமையாகிவிட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையாகிவிட்டது! ஒற்றுமையின் மேல் கட்டப்பட்ட இந்த சமூகம் இன்று அந்த ஒற்றுமையை இழந்து பல பிரிவுகளாக, பல கோத்திரங்களாக, பல இயக்கங்களாக தங்களுக்குள் பிரித்துக் கொண்டு மற்றவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களை புறம்பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முழு சமூகத்துடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய தலைவர் எந்த மனிதரை விட சிறந்த மனிதரை பூமியிலே கிடையாதோ அந்த மனிதர் இச்சமூகத்தை எப்படி உருவாக்கினார், இச்சமூகத்தை எப்படி கட்டமைத்தார் தெரியுமா? ஒரு சமயம் பிரச்சனை ஏற்படுகிறது. அன்சாரிகள், மதீனாவாசிகள், மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்கள்
இருவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களே, இந்த முஸ்லிம்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக நீங்கள் வாருங்கள் என்று. அப்போது அன்சாரிகள் இருந்து ஒருவர் இருந்தார். அன்சாரிகளே வாருங்கள் என்று அழைத்தார். முஹாஜிர்கள் இருந்து ஒருவர் இருந்தார். முஹாஜிர்களே வாருங்கள் என்று அழைத்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சீ இன்னஹா முன்தினா, எவ்வளவு கேவலம் தரக்கூடிய வார்த்தையை பேசுகிறீர்கள். அன்சாரிகளே வாருங்கள், முஹாஜிர்களே வாருங்கள் என்று அழைக்கிறீர்களா, முஸ்லிம்களே வாருங்கள் என்று அழைங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரிவுகளாக, எப்படி கோத்திரங்களாக, எப்படி தங்களுக்குள் சண்டை செய்பவர்களாக இருந்தவர்கள் எப்படி ஒரு அணியில் திரளுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். பிச்சைக்காரர்களாக தங்கள் சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக இழந்துவிட்டு, தங்கள் குடும்பங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பாதைக்காக இழந்துவிட்டு மக்காவில் இருந்து நடந்தவர்களாக மதீனாவை வந்து அடைகிறார்கள். அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், அன்சாரிகளே உங்கள் சகோதரர்களை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கள் என்று. என்ன செய்தார்கள்? இவர் யார், இவர் எந்த மதத்தவர், இவர் எந்த கோத்திரத்தவர், இவர் எந்த இயக்கத்தவர் என்று பார்த்தார்களா? என் சகோதரர்களே வாருங்கள், என்னுடைய வீட்டில் 2 பகுதி இருந்தால் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு 2 தோட்டம் இருந்தால் அந்த தோட்டத்தில் ஒரு பங்கை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு 2 மனைவி இருந்தால், எனக்கு 2 மனைவி இருந்தால் அந்த 2 மனைவியில் உங்களுக்கு எந்த மனைவி பிடித்தமாக இருக்கிறதோ அந்த மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். பாருங்கள் எப்படி ஒற்றுமைக்கு வழிவகுத்தார்கள், எப்படி சமூகத்தை ஒற்றுமையாக்கினார்கள், அதை அவர்கள் வாழ்க்கையிலே நடத்தி காட்டினார்கள் சஹாபாக்கள். அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்களிடத்திலே இல்லாத கருத்து வேற்றுமைகளா, சஹாபாக்களிடத்திலே இல்லாத பிரச்சனைகளா, சஹாபாக்களிடத்திலே இல்லாத அந்த கருத்து மோதல்களா இருந்தன. சஹாபாக்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் இருந்தன. ஆனால் போர் என்று வந்துவிட்டால், சமூகத்தின் ஒற்றுமை என்று வந்துவிட்டால், அவர்கள் தங்களிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகளை மறந்து விடுவார்கள். தாங்கள் முஸ்லிம்கள் என்று பார்ப்பார்களே தவிர அவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தோழர்களுடைய தன்மையை குர்ஆனிலே கூறுகிறார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار ورحماء بينهم تراهم ركعا سجدا. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல், தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர். அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்களோடு இரக்கமாக நடந்து கொள்வார்கள். யார் கூறுவது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சி சொல்லுகிறார். முஸ்லிம்கள் காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், முஸ்லிம்களோடு இரக்கமாக நடந்து கொள்வார்கள். இது சஹாபாக்களுடைய தன்மை. நம்முடைய தன்மையை, நம் சமூகத்தின் நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? நம் சமூகத்திலே முஸ்லிம்கள், யஹூதி, நஸரானி, அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறது என்று கூறக்கூடியவன், அல்லாஹ் ஈசா என்று கூறக்கூடியவன், மூசாவை கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள், உஸைரை கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள், சிலைகளை, மட்டைகளை, இன்னும் பல இடங்களிலே வசிக்கக்கூடிய மக்களை, நல்லவர்களை கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் இடத்திலே ஒரு முஸ்லிம் கண்ணியமாக நடந்து கொள்ளுவான். ஒரு யஹூதியை பார்த்தால், ஒரு நஸரானியை பார்த்தால் கண்ணியமோடு நடந்து கொள்ளுவான். அவன் மனதிலே காயம் ஏற்படும்படி செய்ய மாட்டான். அந்த காபிரிடத்திலே கடுமையாக நடந்து கொள்ள மாட்டான். முஸ்லிம்கள் மத்தியிலே வரும் பொழுது, முஸ்லிம்களிடத்திலே வரும் பொழுது எப்படி சஹாபாக்கள் காபிரிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டு முஸ்லிம்களிடத்திலே இணக்கமாக நடந்து கொண்டார்களோ, அதற்கு மாற்றமாக இவர்கள் காபிரிடத்திலே உறவு வைத்துக் கொள்வார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய கருத்திற்கு வரவில்லை என்றால் அவனிடத்திலே பகைமை வைத்துக் கொள்வார்கள். நிலைமையை பாருங்கள். இச்சமூகத்திற்கு அல்லாஹ்வின்
அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்படி. ஏன் நீங்கள் ஒரு முஸ்லிமை பகைப்பீர்கள், ஒரு முஸ்லிமை திட்டுவீர்கள், ஒரு முஸ்லிமை ஏற்றுவீர்கள், உங்களுக்கு நீங்களே பகைவர்களாக கொள்ளுவீர்கள்? இதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இச்சமூகத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தார். குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த சமூகமாக ஆக்கியிருக்கிறார். இயக்கங்கள் கூடாது என்று சொல்லவில்லை, பிரிவுகள் கூடாது என்று சொல்லவில்லை. எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த இயக்கத்தில் இருக்க விரும்புகிறீர்களோ அந்த இயக்கத்தில் நீங்கள் உங்களை புகுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் யாருக்கும் உரிமை கிடையாது நீங்கள் அதில் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு. ஆனால் அந்த இயக்கம் உங்களுக்கு பிரிவினைக்கு சாதகமாக இருந்தால், ஒரு முஸ்லிமை பகைப்பதற்கு சாதகமாக இருந்தால், அந்த இயக்கத்திலே நீங்கள் இருப்பது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒரு முஸ்லிம் அடிபடுகிறாரா, ஒரு முஸ்லிமை அவர்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்களா, ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனையா, நீங்கள் அவன் எந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள், எந்த குலத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள். அவன் முஸ்லிம், அவன் என்னோடு ஈமான் கொண்டவன், என் சகோதரன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு உடம்பை போன்றவர்கள். எப்படி கையிலே அடிபட்டால், காலிலே அடிபட்டால் கண்ணீரை வடிக்கிறதோ, அதுபோல ஒரு முஸ்லிமுக்கு அடிபட்டால் உங்களுடைய உள்ளங்கள் துடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ, அதுபோல அவன் முஸ்லிமாயிற்று, என்னோடு ஈமான் கொண்டவனாயிற்று. அவனுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஈமானுடைய தரத்திலே, கொள்கையுடைய தரத்திலே அவன் என்னோடு சேர்ந்தவனாயிற்று என்று பாருங்கள் அன்பிற்கினியவர்களே. இதை காரணமாக காட்டி, உங்கள் இயக்கங்களை காரணமாக காட்டி, உங்களுடைய அந்த மனதுடைய விருப்பத்தை காரணமாக காட்டி நீங்கள் பிரிவுகளை ஏற்படுத்தினால் அல்லாஹ் சமூகத்தை கேவலப்படுத்தி விடுவார். அன்பு சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். இதிலே தவறு இருக்கிறதா? நீங்கள் சமூக ஒற்றுமைகளை சேருவதிலே இம்மார்க்கத்திலே ஏதாவது தடை இருக்கிறதா? எப்போது இச்சமூகம் பிரிந்ததோ, எப்போது இச்சமூகம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களே பகைவர்களாக ஆனார்களோ, அப்போது நடந்தது என்ன? அப்போது இந்த நாட்டிலே நடந்தது என்ன? அன்பிற்குரியவர்களே, இந்த பிரிவினை யஹூதி நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சி வலை என்பதை மறந்து விடாதீர்கள். பாசிசவாதிகளுடைய சூழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள். குஜராத்திலே அந்த கலவரத்தின் போது ஏன் முஸ்லிம்கள் அதிகமாக தாக்கப்பட்டார்கள் தெரியுமா? குஜராத்துடைய நிலைமை என்ன? அங்கே அதிகமாக வசிக்கக்கூடியவர்கள் போரா முஸ்லிம்கள், அங்கே அதிகமாக வசிக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்கள், அடுத்து சுன்னத்துல் ஜமாஅத்தினர், அடுத்து இன்னும் மக்கள், அந்த இயக்கத்தினர், சில இயக்கத்தினர்கள். இந்த போரா முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த இந்துத்துவ பாசிசவாதிகள் தங்கள் மீது போர் தொடுக்க போகிறார்கள், தங்களோடு சண்டை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களின் கால்களின் மேல், அவர்கள் கால்களிலே விழுந்து விட்டார்கள். நாங்கள் உங்களை பகைக்கவில்லை, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று. அல்லாஹ் எப்படி மாற்றினான் தெரியுமா? சமூகத்துடைய ஒற்றுமையை மறந்துவிட்டு நீங்கள் அந்த காபிருக்கு அடிபடுகிறீர்களா? ஒரு காபிரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உங்கள் முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்துகிறீர்களா? அல்லாஹ் அச்சமூகத்திற்கு கேவலத்தை கொடுத்து விட்டார். எத்துணை முஸ்லிம் பெண்களுடைய கற்பங்கள், எத்துணை முஸ்லிம் பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டன, எத்துணை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இந்த எத்துணை நாடுகள் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எகிப்துடைய நிலைமை என்ன? ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை என்ன? ஈராக்குடைய நிலைமை என்ன? ஈரானுடைய நிலைமை என்ன? இந்தியாவுடைய நிலைமை என்ன? நீங்கள் ஒரு அணியிலே போராடினால், முஸ்லிம்கள் என்ற தரத்திலே போராடினால், முஸ்லிம்கள் என்ற பணத்தின் அடிப்படையில் போராடினால், நீங்கள் ஒரு அணியிலே சேர்ந்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை. அன்பிற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? அல்லதீன இம்மக்கன்னாஹும் அகாமுஸ் ஸலாத் வ ஆத்தவுஸ் ஸகாத் ஃபலா தக்ஷவுன இல்லல்லாஹ்.
அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தால், முஸ்லிம்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தால், அன்பிற்குரியவர்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகத்தின் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை, இவ்வுலகத்தின் ஆட்சியாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை, இவ்வுலகத்திலே உங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء. அல்லாஹ் சொல்லுகிறார், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் நான் தான். ஏன்? அவனுடைய ஆட்சியை எந்த ஆட்சியும் மிகைக்க முடியாது, அவனுடைய சட்டத்தை எந்த சட்டமும் மிகைக்க முடியாது. ஆட்சியை நான் கொடுக்கிறேன். நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு நான் ஆட்சியை கொடுக்கிறேன். நான் யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று நாடுகிறேனோ அவர்களை ஆட்சியிலிருந்து நான் இறக்கி விடுவேன். நான் கண்ணியத்தை கொடுக்கிறேன். எத்துணை ஆட்சியாளர்கள் அரண்மனையில் இருந்தவர்கள் இன்று சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, ஏன்? அல்லாஹ்வின் நாட்டம். அல்லாஹ் விதித்து விட்டால் கேவலத்தை அவர்கள் மீது. இன்று ஹிலாபத்தை முஸ்லிம்களை ஆட்சியாளர்களாக ஆக்க வேண்டும், உலகத்திலே ஒரு தலைமையின் கீழ் முஸ்லிம்களை கொண்டு வர வேண்டும் என்று சில இயக்க மக்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவைதான். ஒரு தலைமையின் கீழ் இந்த முஸ்லிம் சமூகம் உருவெடுக்க வேண்டும் என்பது தேவைதான். அன்பிற்குரியவர்களே, நம்மை விட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், நம்மை விட அரசியலிலே குறைவாக இருக்கக்கூடியவர்கள், நம்மை விட கல்வியின் தரத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், நம்மை விட செல்வத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். இவர்கள் ஏதாவது வீதிகளை இறங்கி போராடுகிறார்களா? இவர்கள் ஏதாவது வீதிகளை இறங்கி போராடுகிறார்களா? இவர்கள் ஏதாவது அரசியல் கட்சி வைத்திருக்கிறார்களா? இவர்கள் ஏதாவது இயக்கங்களை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்களா? இவர்களின் உரிமைகள் கிடைக்கிறதா இல்லையா? இவர்களின் உரிமைகள் கிடைக்கிறதா இல்லையா? முஸ்லிம்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராடினார்கள், அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்ததை திருப்பி கொடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது இழிவு இருக்கிறதா? இப்பூமியிலே ஏதாவது கல்வியிலே குறைவு இருக்கிறதா? ஏதாவது ஆட்சியிலே குறைவு இருக்கிறதா? அவர்களை யாராவது தாக்குகிறார்களா? ஏன் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவை நீங்கள் அழித்து விட்டால், ஒரு கிறிஸ்துவை நீங்கள் எதிர்த்து விட்டால், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அந்த எதிர்த்த மனிதன் ஒரு மனிதனாக இருந்தாலும் அணி திரண்டு போராடி அவனை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவார்கள். இன்று முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே அடிக்கப்பட்டால் முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்? அவர் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்? அவர் சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவரா? அவர் தௌஹீத்வாதியா? அவர் மற்ற மனிதநீதி பாசறையை சேர்ந்தவரா? அவர் இயக்கத்தை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நாம் நம்மோடு வாழ்ந்து கொள்வோம். என்ன முஸ்லிம் சமூகம் இது? என்ன முஸ்லிம் சமூகம் இது? யாரை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பூமியிலே வாழ்ந்தால் இந்த பிரிவினையை அனுமதிப்பார்களா? ஒரு முஸ்லிம் பிரிவு சென்றால் ரசூலுல்லாஹ் அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார்களா? என் சமூக தலைவர்களே, என் சமூகத்திலே வாக்கறிஞர்களே, உங்களை கேட்டுக் கொள்கிறேன், இந்த பிரிவினையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து விடுவார்கள். அப்படியே இதை சேர்க்க முயற்சி செய்ய மாட்டார்கள், இதை இணைக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். என்ன முஸ்லிம் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சமூகத்திற்கு எல்லாம் எப்படி அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான்? எப்படி கண்ணியத்தை கொடுப்பான்? ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்? உங்களுக்கு ஆட்சி வேண்டுமா? உங்களுக்கு உயர்வு வேண்டுமா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கஷ்டப்படாதீர்கள். ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون. நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்போது? நீங்கள் எல்லாம் கல்வியிலே முன்னேறிவிட்டாரா? நீங்கள் எல்லாம் அரசியலே முன்னேறிவிட்டாரா?
நீங்கள் ஆட்சியை முன்னேறிவிட்டால் உங்களுக்கு கண்ணியம் கிடைத்து விடுமா? இல்லை. நீங்கள் மூமின்களாக வாழுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக வாழுங்கள், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்கு வாக்களிக்கிறார். அல்லாஹ் உங்களை ஆட்சியை அமர வைப்பதற்கு வாக்களிக்கிறார். وعد الله الذين آمنوا وعملوا الصالحات ليستخلفنكم كما استخلف الذين من قبلكم. அல்லாஹ் வாக்களிக்கிறான், நீங்கள் மூமின்களாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் எப்படி முன்னோர்களை அல்லாஹ் ஆட்சியை அமர்த்தினாரோ அதுபோல உங்களையும் ஆட்சிகளை அமர்த்துவதற்கு. அன்பிற்கினியவர்களே, நான் கேட்கிறேன், யாரை நீங்கள் தலைவராக ஆற்றப் போகிறீர்கள்? எந்த தலைவரை நீங்கள் உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? உலக சமூகத்திற்கு ஒரு தலைவரை ஆக்குவதற்கு இச்சமூகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறாரா? தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய வயிற்றை வளர்த்துக் கொள்வதற்காக, தங்களுடைய கூட்டத்தை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த முஸ்லிம் தலைவர்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலைமையை சொல்லுகிறேன். இல்லாம அல்லாஹ் இருக்கலாம், அல்லாஹ் நாடினான். அன்பிற்குரியவர்களே, தலைமைத்துவத்திற்கு இந்த இஸ்லாம், இந்த சமூக ஒற்றுமைக்கு இஸ்லாம் கூறக்கூடிய அடித்தளம் என்ன தெரியுமா? ஒரு தலைவன், இச்சமூகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவன், ஒரு இயக்கத்துடைய தலைவனாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் இயக்கத்தை சார்ந்த தலைவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் கூறக்கூடிய அடிப்படை என்ன தெரியுமா? அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தால் அல்லதீனையும் மக்கள் ஆகும் அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார்கள். அரசியலிலே மூழ்கிவிட்ட முஸ்லிம்களின் நிலைமை என்ன? அரசியல் கட்சிகளிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் நிலைமை என்ன? இவர்களிடத்திலே ஈமான் இருக்கிறதா? இவர்களிடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா? இவர்களை எல்லாம் நீங்கள் தலைவர்களாக ஆக்கிவிட்டால் இச்சமூகத்திற்கு வெற்றியை இவர்கள் வாங்கி கொடுத்து விட முடியுமா? அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் எப்படி இச்சமூகத்தை கட்டமைத்தார்கள் தெரியுமா? ஒற்றுமையின் அடிப்படையில். உமர் இப்னு கத்தாப் இந்த சமூகத்தின் 7வது கலீஃபா கடிதம் எழுதுகிறார்கள். போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அபு உபைதாவிற்கு, அபு உபைதாவே, நீ படையிலே இருக்கக்கூடிய ஒரு படை வீரனாக இருக்கிறாய். காலித் பின் வலீத் படை தளபதியாக இருக்கிறார். காலிதை நீ படையிலிருந்து நீக்கிவிட்டு படை தலைவராக நீ ஆகிவிடு என்று இந்த காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே இந்த தலைமைத்துவம் கிடைத்தால் எப்படி போட்டி போட்டுக் கொள்கிறார்கள்? அரசியலில் நுழைந்துவிட்டு. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. அன்பிற்கினியவர்களே, கலீஃபத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகுள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிகளில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் பார்த்து வந்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு உபைதாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். அபு உபைதாவும் காலித் பின் வலீதும் போரிலே போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காலித் பின் வலீத் போரிலே நின்று கொண்டிருக்கிறார் தளபதியாக. அபு உபைதாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். அபு உபைதாவே, காலிதை நீ பதவியிலிருந்து இறக்கிவிட்டு, படை தளபதியிலிருந்து காலிதை நீ இறக்கிவிட்டு நீ படை தலைவராக ஆகிக்கொள் என்று. இந்த கடிதம் இப்போது வாழக்கூடிய முஸ்லிம் தலைவர்களிடத்திலே, இப்போது வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்திடத்திலே, இப்போது தங்களுக்கிடையே தலைமைத்துவத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே கிடைத்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? என்று சகோதரர்களே, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஈமானிலே தரமுள்ளவர், தலைமைத்துவத்தை விரும்பாதவர். அல்லாஹ் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்துக் கொள்வார்கள் என்ற தன்மையுள்ள அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை வாங்கி மறைத்துக் கொள்கிறார்கள்.
காலித் பின் வலீத் படை தளபதியாகவே தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். போர் முடிவடைகிறது. காலிதை அழைக்கிறார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, காலிதே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்திலே போரில் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய தலைமைத்துவத்தை பறித்து நான் தளபதியாக ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆனால் நானோ அந்த கடிதத்தை மறைத்துக் கொண்டேன். காலிதின் மொழி அழுதார்கள், கண்ணீர் உடைத்தார்கள். அபு உமைதாவே, என்ன காரியம் செய்து விட்டாய், என்ன காரியம் செய்து விட்டாய், கலீஃபாவுடைய வார்த்தையை மீறும்படி என்னை ஆகிவிட்டாயே. நான் தலைமைத்துவத்தை விரும்பியவன் அல்லவே, நீ கேட்டால் உனக்கு கொடுத்திருப்பேனே. நம்முடைய முயற்சி நம் சமூகத்திற்கான முயற்சி அல்லவா, இந்த இஸ்லாமை உயர்த்துவதற்கான முயற்சி அல்லவா, அல்லாஹ்வின் வார்த்தையை உயர்த்துவதற்கான முயற்சி அல்லவா. இந்த முயற்சியிலே நான் இருந்தால் என்ன, நீ இருந்தால் என்ன, அல்லது ஒரு முஸ்லிம் சகோதரன் இருந்தால் என்ன, நமக்குள் என்ன வேற்றுமை இருக்கிறது என்று அழுதவர்களாக தங்களுக்குள் ஈமானிய உணர்வை, பரஸ்பர உணர்வை வளர்த்துக் கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகம் இப்போது இருக்கிறதா? இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த தன்மையிலே இருக்கிறார்களா? ஒற்றுமை 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 என்று பேசுகிறார்கள். இவர்கள் ஒற்றுமையுடைய பொருள் என்ன? தங்கள் இயக்கத்திற்குள், தங்கள் பட்டத்திற்குள் ஒற்றுமையாக வாருங்கள், வேறு இயக்கம் என்றால் வராதீர்கள். இது என்ன ஒற்றுமை? இது யார் காட்டிய ஒற்றுமை? கருத்து வேற்றுமைகள் இல்லாமல் இருக்குமா ஒரு சமூகத்தில்? கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். கருத்து வேற்றுமைகளில் இச்சமூகத்தை நீங்கள் ஒற்றுமையாக்க நினைத்தால் மறுமை நாள் வரை முடியாது. இது இஸ்லாமுடைய தீர்ப்பு. கருத்து வேற்றுமைகளில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் ஒற்றுமையை ஆக்க நினைத்தால் மறுமை நாள் வரை இச்சமூகத்தை நீங்கள் ஒற்றுமையை நிறுத்த முடியாது. நான் சொல்லக்கூடியது அந்த ஒற்றுமை அல்ல. நான் கூறக்கூடிய சமூக ஒற்றுமை உங்களை கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒற்றுமை அல்ல. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தனியாக உட்கார்ந்து தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல்களா? அழையுங்கள், வாருங்கள் அவர்களை என்று அழையுங்கள். இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தீர்வை தேடிக்கொண்டு எது உங்களுக்கு விருப்பமாக பின்பற்றி செல்லுங்கள், எது அவருக்கு விருப்பமாக அவர் பின்பற்றி செல்லட்டும். இருவருடைய பயணமும் நாளை மறுமைக்கான பயணம்தான். இருவருடைய நோக்கமும் நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்காகத்தான். அல்லாஹ் உங்கள் நோக்கத்தை பூர்த்தி கொண்டு உங்கள் எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி இச்சமூகத்திலே வாழக்கூடிய எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். சொர்க்கம் என்பது இயக்கங்களை வைத்து அல்ல. சொர்க்கம் என்பது அவர்களின் குலத்தை வைத்து அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, ஹத்தா துமினு. சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைய முடியாது, சொர்க்கத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது எதுவரை நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை. உங்கள் பெயர்களை வைத்து சொர்க்கமல்ல, உங்கள் செல்வங்களை வைத்து சொர்க்கமல்ல, உங்கள் படிப்பை வைத்து சொர்க்கமல்ல, உலக தண்ணியத்தை மக்கள் உங்களுக்கு கொடுப்பதை வைத்து சொர்க்கமல்ல, உங்களுடைய ஈமானை வைத்து சொர்க்கம், உங்கள் நம்பிக்கையை வைத்து சொர்க்கம். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மிடத்தில் அல்லாஹ்வின் நம்பிக்கை இருக்கிறதா? அல்லாஹ்வின் நம்பிக்கை இருந்தால், நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் நாம் தொழுதிருக்க மாட்டோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்க மாட்டோம், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நம்முடைய கோரிக்கைகளை முறையெடுத்திருக்க மாட்டோம். அன்பிற்குரியவர்களே, தொழுகையை இழந்த சமூகம், தொழுகை இல்லாத சமூகம் தெருவிலே என்று போராடி என்ன பயன்? வெற்றியை யார் கொடுக்க முடியும்? தொழுகை இல்லாத சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று எவனாவது கற்பனை செய்ய முடியுமா? ஏன் தொழுகை இம்மார்க்கத்திலே ஒரு முஸ்லிம் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம்? அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் எதை வைத்து வெற்றி அடைந்தார்கள்? எதை வைத்து போர்க்களத்தில் வெற்றி அடைந்தார்கள்? தங்கள் ஆயுதங்களை வைத்தா? தங்களிடத்திலே இருந்த பொருட்களை வைத்தா? தங்களிடத்திலே இருந்த படை செல்வங்களை வைத்தா? இல்லை. என்பதற்கினவர்களே,
தொழுகையை வைத்து அல்லாஹ்வின் நம்பிக்கையை வைத்து போர்க்களத்திலே வெற்றி கண்டார்கள். தொழுகையை இழந்த, தொழுகையின் மீது நம்பிக்கை இல்லாத, தொழுவதால் முஸ்லிமாக ஆகாத காபிர்கள் எல்லாம் தெருவிலே நின்று கொண்டு சமூகத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குரலை யார் கேட்பார்கள்? இந்த குரலை யார் கேட்பார்கள்? உங்கள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் கேட்கலாம், படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்க மாட்டார். படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்க மாட்டார். ஒரு முஸ்லிம் நம்பிக்கையோடு அல்லாஹ்வை அழைத்தால், படைத்த ரப்பை அழைத்தால், அல்லாஹ் கூறுகிறான் நான் உனக்கு பதிலளிக்கிறேன் என்று. இச்சமூகம் எத்தனை கோரிக்கைகளை வைக்கிறது, ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? ஈமான் கொள்ளாத வரை நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. மேலும் சொன்னார்கள், லா துமினு ஹத்தா தஹாப்பு. நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது, நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது எதுவரை நீங்கள் உங்களுக்கொருவர் நேசித்துக் கொள்ளாத வரை, உங்களுக்கொருவர் இணைந்து கொள்ளாத வரை, உங்களுக்கொருவர் ஒற்றுமையாக வாழாத வரை நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், இன்று தோழர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாக மாறிவிட்டார்கள். நண்பர்களாக இருந்தவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுக்குள் முகங்களை காட்டிக் கொள்ளும்படி ஆகிவிட்டார்கள். இச்சமூகம் எப்படி அல்லாஹ் இடத்திலே வெற்றியை அடையும் அன்பிற்கிறவர்களே? எப்படி அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்களான ஈமான் கொண்ட தலைவர்களை கொடுப்பார்? இந்த நிலையிலே وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. அல்லாஹ்வுடைய தெளிவான வசனம். எல்லோரும் ஈமான் கொண்டவர்களே, அப்துல்லா, ஆமினா, பாத்திமா, கதீஜா, ஜாஃபர், சுமையா என்று பெயரை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்களே, இயக்கத்தை பார்க்காதீர்கள், உங்கள் குலத்தை பார்க்காதீர்கள், உங்களுடைய அந்த கூட்டத்தை பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய கையை என்று வந்துவிட்டால் ஒற்றுமையாக வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறார். வஅ்தஸிமு வலா தஃபரகு. உங்களுக்குள் நீங்கள் பிரிவினைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, மேலும் சொல்லுகிறேன், இயக்கங்கள் கூடாது என்று சொல்லவில்லை, இயக்கங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இயக்கங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு அடியிலே செலவும் என்பது ஒரு பொய் வேஷம், அது நடக்காது. இயக்கங்கள் தேவை. எதற்கு? சமூகத்தின் வளர்ச்சிக்காக, சமூகத்தின் நலனுக்காக. ஒரு இயக்கம் மற்றொரு இயக்கத்தை நன்மையில் போட்டி போட்டுக் கொண்டு சமூகத்தை முன்னேற்றுவதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட இயக்கங்களா இப்போது இருக்கின்றன? அப்படிப்பட்ட தன்மையிலா இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன? இல்லவா? சில மக்களை தவிர எல்லா இடத்திலும் சில மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, என்ன நிலைமை சமூகத்திலே? என்ன நிலைமை? யோசித்து பாருங்கள். இந்த நிலைமையிலே உங்களிடத்திலே வெற்றி கிடைக்குமா? சிறந்த ஆட்சியாளரை உங்களால் உருவாக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியின் போது திரிரா நதிக்கரையில் ஒரு ஆறு செத்து கிடந்தாலும் இதற்காக நாளை மறுமையிலே நான் அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று. இந்த ஆட்சியாளர் இருக்கிறாரா? சமூக நலனை கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் நம்பிக்கையை கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்புள்ள, என்ற சிந்தனை உள்ள ஒரு தலைவரை சமூகத்திலே இருக்கிறாரா? இல்லை என்பதற்கினியவர்களே, இல்லை என்பதற்கினியவர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகாக்களை அழைத்தார்கள், தன் தோழர்களை அழைத்தார்கள். மக்களே, மக்களே, இன்ன அஹம்ம உமூரிக்கும் இன்தி அஸ்ஸலாஹ். ஒரு கலீஃபா சொல்லுகிறார் தன் மக்களிடத்திலே, நாட்டிலே அதிபதியாக இருக்கக்கூடிய
மிக முக்கியமான விஷயம் தொழுகை. எதை முன்னிலைப்படுத்துகிறார்கள்? தொழுகையின் போது ஒரு அமல். எதை முன்னிலைப்படுத்துகிறார்கள்? நான் உங்களுக்கு ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருப்பது இவ்வுலக நலனுக்காக மட்டுமல்ல, நாளை வருவதிலே உங்களை சத்திய பாதையிலே சொர்க்கத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக. இது ஆட்சியாளர் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறார்கள். ஒரு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே அனுப்பியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதுடைய மகனை கலீஃபா பொறுப்பேற்கிறார். தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு படை தளபதி இடத்திலே செல்லுகிறார். மக்களே, என் தோழரே, நான் கலீஃபாவாக மாறிவிட்டேன், நான் ஆட்சியாளராக மாறிவிட்டேன், உமரை எனக்கு துணையாக கொடுங்கள் என்று ஒரு படை தளபதி இடத்திலே சென்று கோரிக்கை வைக்கிறார். என்ன தலைவர் இவர்? என்ன தலைவர் இவர்? ஒரு மேடையிலே உமர்கள் எல்லாம் ஏறி நிற்கிறார்கள். அவரது முன் ஆடையிலே 13க்கும் மேற்பட்ட ஒரு தையல்கள் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உமர்கள் எல்லாம் அவருடைய காலத்திலே உமர் பசியாக இருப்பார், அங்கே இருக்கக்கூடிய எந்த மக்களும் பசியாக இருக்க மாட்டார்கள். ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு பழக்கம் ஆட்சியாளராக மாறியதற்கு பிறகு இரவு நேரத்திலே தன்னுடைய ஊரை கவனிப்பதற்காக, ஊரிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லும் பொழுது ஒரு வீட்டிலே 2 குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு உணவு இல்லை, பசியால் அழுகிறோம், இதெல்லாம் உமருக்கு என்ன தெரிய போகும் என்று அந்த பெண் உமரிடத்திலே சொல்லுகிறார். உமர் யார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. அவர்கள் எல்லாரும் ஓடி செல்கிறார்கள் தன்னுடைய வீட்டுக்கு. வீட்டிலே சென்று தன்னுடைய கோதுமை மூட்டைகளை பைத்துல் மாலில் இருந்து எடுத்து தன்னுடைய முதுகில் சுமந்து வருகிறார்கள். அப்போது அவருடன் வந்த அந்த அடிமைக்கு சொன்னார்கள், தெரியுமா, நீ நாளை வருவதிலே என்னுடைய சுமையை நீ சுமக்கியார் இடத்திலே அந்த பெண் ஏன் பசியாக இருந்தால் நீ உணவு கொண்டிருக்கும் பொழுது என்று கேட்டால் அந்த சுமையை நீ சுமப்பதற்கு தயாரா என்று கேட்டார்கள். பாருங்கள் என்பதற்கு எப்படி சமூகத்தை உருவாக்கினார் ஒரு தலைவர். ஒரு முறை இரவு நேரத்தில் உணவருகிறார்கள். எப்படி ஒரு தலைவர் அச்சமூகத்தை மாற்றி இருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு சமூகத்தின் தலைவர் எப்படி தன் சமூகத்தை ஈமானில் நம்பிக்கையில் உருவாக்கி இருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு வீட்டிலே செல்கிறார்கள். வீட்டிலே ஒரு தாயும் ஒரு பெண்ணும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாய் கூறுகிறாள், நாம் பால் வியாபாரம் செய்கிறோம், காலை விடுவதற்குள் பாலிலே தண்ணீரை கலந்து கொள் என்று. அப்போது அந்த மகள் கூறினார் தாயிடத்திலே, கலீஃபா ஆட்சியாளர் இதை நமக்கு தடை செய்திருக்கிறாரே, நாம் எப்படி கலக்க முடியும் பாலிலே தண்ணீரை? இது அநியாயம் அல்லவா? அப்போது அந்த தாய் கூறினார், கலீஃபா என்ன நம்மோடா இருக்கிறார், அவர் என்ன நம்மை பார்த்துக் கொண்டா இருக்கிறார்? அப்போது சொன்னார்கள் அந்த பெண்மணி, கலீஃபா நம்முடன் இல்லை, கலீஃபா நம்முடன் இல்லை, இந்த கலீஃபாவை ஆட்சி செய்யக்கூடிய படைத்த ரப்புல் நம்மோடு இருக்கிறார், இதை செய்வார்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் சமூகத்தை அப்படி வளர்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஆட்சியாளர்களின் நிலைமைகளை பாருங்கள், எப்படி சமூகத்தை அவர்கள் நிர்வகித்தார்கள் என்று பாருங்கள், எப்படி ஒரு சமூகத்தை வழிநடத்தினார்கள் என்று பாருங்கள். ஒரு தலைவருடைய நிலைமையை கவனியுங்கள். பலஸ்தீனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்லுகிறார்கள். பாறை வனத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடன் ஒரு அடிமையை அழைத்து செல்லுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமை இடத்திலே சொல்லுகிறார்கள், அடிமையே, ஒட்டகத்திலே 7 பேர் பிரயாணம் செய்ய முடியாது,
ஒரு மைல் தூரம் நான் செல்லுகிறேன் ஒட்டகத்தின் மேல், நீ ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வா. அடுத்த மைல் நீ ஏறிக்கொள், நான் ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அடிமையும் அப்படியே ஒரு மைல் மாறி மாறி செல்லுகிறார்கள். பலஸ்தீனுடைய வாசலை தொடும் பொழுது அடிமையுடைய தவணை வருகிறது. அடிமை ஏறிக்கொள்கிறார். உமர் நடந்து வருகிறார். மக்கள் எல்லாம் அந்த அடிமையை கலீஃபா என்று நினைத்துக் கொண்டு வரவேற்கிறார்கள். உமர் அமைதியாக இருக்கிறார். அப்போது ஒரு சஹாபி உமரை அறிந்தவர் சொல்லுகிறார், உமரே, நீ எவ்வளவு பெரிய தலைவர், இச்சமூகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர், நீ நடந்து வருகிறாய், உன்னுடைய அடிமை ஏறி வருகிறது. இந்த நாட்டில் மக்கள் கண்ணியத்தை விரும்பக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே மக்கள் செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள். என்ன ஆடை உடுத்திருக்கிறாய்? நான் ஒரு ஆடை தருகிறேன், இதை உடுத்துக்கொள். நான் ஒரு ஒட்டகம் தருகிறேன், அதன் மேல் ஏறிக்கொள். அவர் சொன்னார், முடியாது. அவர் ஒரு மைலை கடக்கும் வரை நான் அந்த ஒட்டகத்தின் மேல் ஏற மாட்டேன். அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், தோழரே, ரசூலுல்லாஹ் இருந்த நீ தோழராக இருந்த காரணத்தால் இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு உன்னை சும்மா விடுகிறேன். இன்னல்லாஹ அஇஸ்ஸதனா இன்னல்லாஹ அஇஸ்ஸதனா பில் இஸ்லாம். நான் வார்த்தை தெரியுமா? கண்ணியத்தை எதில் தேடுகிறீர்கள்? கண்ணியத்தை எதில் தேடுகிறீர்கள்? அன்பிற்குரியவர்களே, பதவியிலா? பதவியில் உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறதா? நீங்கள் பதவியிலே கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பதவியை அவனுக்கு இழிவாக்கி விடுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களிடத்திலே ஒருவர் வந்து தலைமைத்துவ பதவியை கேட்டால் அவருக்கு கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு தலைவரை நியமிப்பார் என்று. ஈமான் உள்ள, இஸ்லாம் உள்ள, தொழுகை உள்ள, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள, இறையச்சம் உள்ள, இஸ்லாம் உள்ள தலைவரை உங்களுக்கு தலைவராக நீங்கள் ஆக்குங்கள். அவர் இந்த உலகத்திலும் நாளை மறுமைக்கும் உங்களை வழிகளை ஏற்படுத்துவார். ஈமான் இல்லாத, இஸ்லாம் இல்லாத, தொழுகை இல்லாத, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத காபிரை நீங்கள் தலைவர்களாக ஆக்கினால் பயந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை நரகத்திலே நுழைவித்து விடுவார். அந்த தோழரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தோழரே, இஸ்லாம் நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது, நீ என்ன ஆடையில் கண்ணியம் என்று சொல்லுகிறாய்? நீ என்ன வசதியான ஒட்டகத்தில் பயணம் செய்வதை கண்ணியம் என்று சொல்லுகிறாய்? இஸ்லாம் நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. பகைவர்களாக இருந்தோம், சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு தந்தை இறக்கும் பொழுது தன் மகனிடத்திலே அவனை எதிர்த்துக் கொள் என்று வசியத்து செய்வார். அந்த நிலைமையிலே நாம் இருந்தோம். கேவலமான நிலையிலே வாழ்ந்தோம். இஸ்லாம் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தது. எவனொருவன் இஸ்லாம் காட்டாத வழிகளிலே தனக்கு கண்ணியத்தை தேடுவானோ அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். சகோதரர்களே, என்ன தலைவர்கள் பாருங்கள். இச்சமூகத்தை ஆட்சி செய்த தலைவர்களின் நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள். இப்போது இருக்கும் தலைவர்களை சிந்தித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களை நீங்கள் கேட்கலாம், நாங்கள் இந்த ஊர்வாசிகள் சில மக்கள் இருக்கிறோம், எங்களிடத்திலே வந்து ஏன் இந்த தலைப்பை பேசுகிறீர்கள்? எல்லா இயக்கங்களையும் ஒற்றுமையாக்கி இந்த தமிழ்நாட்டையும் கூட்டி இதை பேசுங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் உலக மன்றத்திலே பேச வேண்டியதை எங்களிடத்திலே பேசினால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அன்பிற்கினியவர்களை, ஹிலாபத்தை தள்ளி வையுங்கள். ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரு தலைமைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற நிலையை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். உங்கள் ஊர்களிலே, ஒரு முஸ்லிம் முஹல்லாவிலே இந்த ஹிலாபத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இப்படி ஒவ்வொரு முஸ்லிம் ஊரும், ஒவ்வொரு முஸ்லிம் வசிக்கக்கூடிய ஊரும் ஹிலாபா இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் وما لم تحكم أئمتهم بكتاب الله ويتغيروا مما أنزل الله إلا جعل الله بأسهم بينهم. அப்படி கொண்டு வரவில்லை என்றால் உங்கள் ஊர்களிலே உங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஈமான் இல்லாத, குர்ஆனின் படி தீர்ப்பு சொல்லாத மக்களாக ஆகிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? யார்
என் உம்மத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஐம்மா தலைவர் உங்கள் ஊருடைய தலைவராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம், ஒட்டுமொத்த உலக சமூகத்தின் முஸ்லிம்களின் தலைவராக இருக்கலாம். குர்ஆனின்படி தீர்ப்பு சொல்லவில்லை என்றால், தன்னுடைய மன இச்சையை தீர்ப்பாக்கினால் அந்த தலைவர் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இல்லா ஜஅலல்லாஹு பஸஹும் பைனஹும், அவர்களுக்குள் அவர்களே சண்டையிடும்படி அல்லாஹ் ஆக்கி விடுவான். எதனால் பகைமை உருவாகிறது? எதனால் பகைமை உருவாகிறது? எதனால்? ஈமான் இல்லாத தலைவர்களால், குர்ஆனின்படி தீர்ப்பு சொல்லாத தலைவர்களால், குர்ஆனை மக்களுக்கு தீர்ப்பாக எடுத்துச் சொல்லாத தலைவர்களால். நீங்கள் ஒரு காப்பிரை தலைவராக ஆக்கினால் அவர் குர்ஆனின்படி தீர்ப்பு சொல்லுவாரா அல்லது தன்னுடைய மனவீழ்ச்சியின்படி தீர்ப்பு சொல்லுவாரா? முஸ்லிம் ஊர்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தங்களுக்குள் பகைவர்களாக மாறிக்கொண்டு மக்கள் எல்லாம் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கும் காரணத்தால் முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு காப்பிரை தலைவராக கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். இவர்கள் அவர்களுக்குத்தான் செய்வார்கள், அவனாவது ஏதாவது செய்வான் என்று. நடக்கக்கூடியது என்ன? முஸ்லிம்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? முஸ்லிம்களின் உரிமைகள் கேட்கப்படுகிறதா? அன்பிற்கினியவர்களே, இது பாடம் இல்லை, இது படிப்பனை இல்லை. இச்சமூகத்தின் வெற்றிக்கு அடிப்படை, இச்சமூகத்தில் வெற்றியின் பாதைக்கு எடுத்துச் செல்வதற்கு அடிப்படை முஸ்லிம்களை ஒரு அணியில் வாருங்கள், ஒரு அணியில் வாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கருத்து வேற்றுமைகள் ஒரு அணியில் அழைக்கவில்லை, அது முடியாது. முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஒரு அணியில் வாருங்கள். உங்கள் இயக்கங்களை மறந்து விடுங்கள். நீங்கள் எந்த குலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடுங்கள், எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடுங்கள். அல்லாஹ் அழைக்கிறான், இஸ்லாம் அழைக்கிறது, என் சகோதரன் அழைக்கிறான். அவனுக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு கஷ்டம் என்றால் எனக்கு ஒரு துன்பம், அவனுக்கு துன்பம் என்றால் எனக்கு ஒரு துன்பம், அவனுக்கு பாம்பு கடித்தால் என் கண்ணிலே கண்ணீர் வரும். இப்படி இருக்கக்கூடிய சமூகம் நாம். வாருங்கள், ஒரு அணியில் திரள்வோம் என்று சமூக தலைவர்களை அழைப்பு விடுங்கள், என்று சமூக மக்களை அழைப்பு விடுங்கள். உங்கள் ஊரில் நீங்கள் அப்படி வாருங்கள். இயக்கங்களை மறந்து விடுங்கள், குழந்தைகளை மறந்து விடுங்கள், ஜமாத்துகளை மறந்து விடுங்கள், உங்கள் தலைவர்களை மறந்து விடுங்கள். இஸ்லாம் முஸ்லிம் என்று அழைக்கப்பட்டால் உங்களுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கோட்பாட்டை நீங்கள் செயல்படுத்தினால் உங்களை பார்த்து மற்ற ஊர்கள், அவர்களை பார்த்து மற்ற ஊர்கள், அவர்களை பார்த்து மற்ற ஊர்கள், இந்த நாட்டை பார்த்து மற்ற நாடு, மற்ற நாட்டை பார்த்து உலக முஸ்லிம் நாடுகள், இப்படி உலக சமூகமே ஒரு அணியில் திறந்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த காட்சியா? அல்லாஹ் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக. அன்பிற்கினியவர்கள், எப்படி இருக்கும்? பாபர் மஸ்ஜிதிற்காக, பைத்துல் முகத்தஸிற்காக, ஒரு முஸ்லிம் சிறை பிடிக்கப்படுவதற்காக, முஸ்லிம் சிறை கைதிகளுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்தால், ஒரு அணியில் இருந்தால் உரிமைகள் மறுக்கப்படுமா? உரிமைகள் எடுத்துக் கொள்ளப்படாமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களை ஒன்று திரள்வோம். அல்லாஹ்வின் கயிற்றிலே ஒன்று திரள்வோம். உங்களுக்குள் நீங்கள் பிரிவினையாக ஆகிக்கொண்டு, உங்களுக்குள் நீங்கள் பலனை காட்டிக் கொண்டு இச்சமூகத்தையும் பிரித்து உங்களையும் பிரித்து அல்லாஹ்வுடைய வேதனைக்கு உங்களை ஆட்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் உங்கள் மீது விதித்துக் கொள்ளாதீர்கள். அன்பிற்கினியவர்களே, முக்கியமாக இச்சமூகத்திலே ஊரிலே வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அழைப்பு விடுகிறேன். இளைஞர்களே, என் நண்பர்களே, என் தோழர்களே, உங்களுடைய வாழ்க்கை கவலைக்குரிய வாழ்க்கை, உங்களுக்குரிய வாழ்க்கை துக்கத்திற்குரிய வாழ்க்கை, உங்களின் நடவடிக்கைகள் கேவலத்திற்குரிய நடவடிக்கைகள். ஏன்? உங்களிடத்திலே தொழுகை இல்லை, உங்களிடத்திலே ஈமான் இல்லை, உங்களிடத்திலே அல்லாஹ்வின் நம்பிக்கை இல்லை, உங்களிடத்திலே இறையச்சம் இல்லை, உங்களிடத்திலே இஸ்லாம் இல்லை. மது, சூது, விளையாட்டு, வீண் பழக்கங்கள், அசிங்கமான நடவடிக்கைகள். என்ன முஸ்லிம் சமூகம் இது? இந்த சமூகம் நாளை தலைமுறைகளை உருவாக்கினால் அதுவும் அப்படித்தான் இருக்கும். மறுமையின் அச்சம் வேண்டாமா?
மறுமையில் வெற்றி வேண்டாமா? நாளை மறுமையிலே நிரந்தரமான சொர்க்கத்திலே நமக்கு இடம் வேண்டாமா? அன்பிருக்கிறவர்களே, அதற்கு என்ன தேவை? உங்களுடைய செல்வங்கள் எதிரே செலவழிக்கப்பட வேண்டும், உங்களின் சக்திகள் எதிரே செலவழிக்கப்பட வேண்டும், உங்களின் நேரங்கள் எதிரே செலவழிக்கப்பட வேண்டும். நாம் தான் இச்சமூகத்துடைய தூண்கள், இச்சமூகத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். நம்மை மிஞ்சி ஒரு தலைவர் நம்மை ஆட்சி செய்ய முடியாது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இளைஞர் பருவம், நம்முடைய இந்த வாலிப பருவம் அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழிக்கப்பட வேண்டும், முஸ்லிம் சமூகத்திற்காக செலவழிக்கப்பட வேண்டும், முஸ்லிம் சமூகத்துடைய வளர்ச்சிக்கு செலவழிக்கப்பட வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு முஸ்லிம் பெண் பிரச்சனை என்றால், யாராவது ஒரு மாற்றுமத சகோதரனுடன் சென்று விட்டால் நம்முடைய முஸ்லிம்கள் கொதிப்படைகிறார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களிடத்தில் கேட்கிறேன், உங்களிடத்திலே ஈமான் இருக்கிறதா? உங்களிடத்திலே இறைச்சம் இருக்கிறதா?